ஆமென். ஆஹ் இந்த நாட்களிலே தேவன் என்னை அதிகமாய் உணர்த்தின காரியம், கிறிஸ்துவை மையமாய் வைத்து, கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்து, இன்றைக்கு நல்ல ஆசாரியராய், நல்ல போதகராய், எங்களை நடத்துகிறவராய், பலன் தருகிறவராய், இன்றும் பரிந்து பேசுகிறவராய் கிறிஸ்து இருக்கிறபடியினால் அவரை முன்னோடியாய் வைத்து நாம் ஓடுவதற்கு ஏதுவான ஒரு பலத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே நான் முதலாவதாக தேவ வார்த்தைக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். ஆமென். இதிலே என்னை கவர்ந்த வசனம், என்னிடத்தில் ஆவியானவர் அடிக்கடி கேட்கின்ற வசனமும், குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்னை உணர்த்தி கடுமையாய் கண்டித்து என்னை புடமிட்ட வசனமும் இது. இயேசு கிறிஸ்துவின் மாதிரி என்னென்றால், அவர் முதலாவது செய்யவும் 2வது உபதேசிக்கவும். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல, ஆரம்ப காலங்கள்ல, குறிப்பாய் இந்தியாவில் இருக்கிற காலங்கள்ல ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரத்தை தந்தார். என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் 33 வருடங்கள் வாழ்க்கையில 3.5 வருட வாழ்க்கை தான் வெளியரங்கமான வாழ்க்கை இருந்தது, போதனை வாழ்க்கை. 30 வருட வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம், 12 வயசுல ஒரு நிகழ்வு, இப்படியாக ஒரு சில காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் 30 வருடம் அவர் 3 வருடம் போதிக்கக்கூடியதை 30 வருடம் வாழ வேண்டியதாக தேவன் அனுமதித்தார். ஆகவேதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில நாம் பார்க்கின்ற காரியம், அவர் செய்யவும் உபதேசிக்கவும். இது என்னை வெகுவாய் இந்த நாட்களில், குறிப்பாய் போன வாரம் முழுவதுமாய் என்னை மிகவும் நெருக்கி என்னை புடமிட்ட இந்த வசனம். நான் பேசும்போது, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும் போது, அல்லது என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய நடக்கை மற்றவர்களை கவரக்கூடியதாய், கிறிஸ்துவுக்குள் நடத்தக்கூடியதாய் இருக்கிறதா, அல்லது நான் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை அவர்களுக்கு உயிர் உள்ளதாய் மாறுகிறதா? யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்போது ஒரு அருமையான, இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு காரியம் நாம பார்க்கிறோம். 11:14 வசனம், அவருடைய பரிபூரணத்தினால். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனம். 1 அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். போதும். இங்கே நாம் பார்க்கிற காரியம், வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தது, நாங்கள் அந்த மேலே பார்க்கும்போது இருந்தது. ஆனால் இந்த பூமியிலே வரும்போது அந்த வார்த்தை மாம்சமாகியது. அப்ப கிறிஸ்து 30 வருடமாக அந்த வார்த்தையை சுமந்தவராய், அந்த வார்த்தை மாம்சத்தின் கிரியைகளால் நிறைந்ததாய் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் 30 வயதுக்கு பிற்பாடு போதிக்க அல்லது தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகும்போது அந்த வார்த்தையை தன் வாழ்க்கையினால் இந்த பூமியிலே நிலைநாட்டி, அவர் செய்யாததை அவர் நிலைநாட்டவில்லை, அது போதிக்கவில்லை என்கிறதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அண்மை காலங்களில் தேவன் ஆவியானவர் என்னை கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்து அவர் சொன்னதை செய்தார். ஆகவே எந்த காரியத்திலையும் என்னுடைய கிரிகைகள்
மற்றவர்களை ஜீவனாய் மாற. அந்த வார்த்தை கிருபையின் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததாக இருந்தது என்று பார்க்கும்போது, இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு அசைவுகளும் மற்றவர்களுக்கு ஜீவனாய் வருகுதா, அல்லது நான் ஒரு பிரசங்கியாய் இருக்கிறேனா, அல்லது மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவதில் அடிக்கடி முந்திக்கொண்டு ஞானவானாய் காண்பிக்கின்றேனா என்கிறதை என்னை அடிக்கடி தேவன் என்ன செய்தார்னு சொன்னா என்னை எச்சரித்து கொண்டே இருந்தார். பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 2 விஷயத்தை நாம் இதிலே கவனித்துக் கொள்றோம். யோவான் சீஷனாய் இருந்து பல வருடங்கள் கழித்து அவர் வெளிப்படுத்தின விசேஷம் இதில் எழுதும் போது 90 வயதை உடையவராய் இருந்தார் என்று சரித்திரம் கூறுகிறது. இந்த இவர் எழுதின நிருபம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல வயது முதிர்ச்சியில எழுதியிருப்பார். ஆனா அந்த நேரத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்துல இன்னும் பாவம் என்கின்ற ஒரு காரியத்தை அறிஞ்சு விட வேண்டி இருக்கிறது. ஆகவே நான் நீதிமான் என்று தைரியமாய் மார்பு தட்டி சொல்ல முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார். ஏனென்றா நம்மை அறியாமல் நம் வெளிச்சத்துல அநேக வெளிச்சத்துல இருந்தாலும் கூட அந்த வெளிச்சம் கூட நமக்கு போதாததா இருக்கிறபடியினால் அதுக்கு மேல அவர் சொல்லும் போது சொல்றாருண்டா, ஒரு மெய்யான ஒளி, கிறிஸ்துவாகிய ஒளி நம்மில் பிரகாசிக்கும் போதுதான், அதே அந்த 1 யோவான்ல அவர் சொல்றார், மெய்யான ஒளி பிரகாசிக்கும் போதுதான் இருள். ஒரு 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 பாருங்க, ஒரு பகல்ல இருக்கிற தூசி தெரியறதுக்கும் இரவில லைட்டில உள்ள தூசி தெரியறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நம் கண்களுக்கு அது வேறுபாடு தெரியும். பகல்ல சிறு தூசியும் நமக்கு தெரியும். அதுபோல கிறிஸ்துவின் ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான், மீண்டும் மீண்டும் நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லாமல் மீண்டும் 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 கிறிஸ்துவின் ஒளியை உள்ளே நான் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் போது, பாய்ச்சும் போதுதான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அசிங்கங்கள் அல்லது தேவனுக்கு விரோதமான காரியம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னங்கிறது தெரியும். அண்மை காலத்துல இதுல நான் உணர்த்தி வைக்கப்பட்டு நான் அறிந்தபடியினால் நான் எவ்வளவு மோசமான மனுஷன் என்கிறதை என் வாழ்க்கையில கண்டுகொண்டபடியினால், தேவன் என்னை வெளிச்சத்துல காண்பித்தபடியினால் நான் இதை பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த விஷயத்தை அவதானமாய் நான் சிந்தித்து பார்க்கும்போது என்னை புடமிட்ட இந்த வசனம் என்னென்றால், எவ்வளவு சத்தியங்களை கேட்கிறோம், அறிகிறோம், மூத்த சகோதரர்கள் மூலமாக அந்த வெளிச்சத்தை பெறுகிறோம். ஆனாலும் என்னுடைய சொந்த வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில அல்லது எனக்குள்ளே ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சூழ்நிலை என்னை தாக்க வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்? இங்கே நாம பார்க்கிறோம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பயமுறுத்தாமலும். என் இருதயத்தில் ஒரு குமரல் வருகிறதா? நான் தாக்கப்படும் போது இருதயத்துல நான் வெளியரங்கமாய் பேசாவிட்டாலும் என் இருதயத்திலே அவரை குறித்த ஒரு குமுறல் வருகிறதா? தேவனும் அநேக காரியங்கள்ல அனுமதிக்கலாம். ஆனா கிறிஸ்து செய்தார், போதிச்சார். இன்றைக்கு நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன்? சோதிக்கப்படும் போது
இன்றைக்கு என் இருதயத்திலே இருக்கக்கூடிய கொந்தளிப்பு, குமுறல் அல்லது முறுமுறுப்பு வெளியிலே மற்றவர்களுக்கு காண்பிக்காவிட்டாலும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு குமுறல் இருக்குதா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனமும் இதே ஒத்த வசனமாக இருக்கிறது. அது ஒரு மிகவும் ஒரு தெளிவுள்ள ஒரு வசனம். இதே அர்த்தத்தோடு, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும். ஆமென். நாம் போதும். இது ஒரு இலகு தமிழ் மொழிபெயர்ப்பில அதை நான் வாசிக்கும் போது எப்படி இருக்கின்றால், நான் பழிக்கப்படும் போது, மற்றவர்களால் அவமதிக்கப்பட்டு பழிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கிறவனாய் என்னால முடியுமா? துன்புறுத்தப்படும் போது சகிக்கிறவளாய் இல்லாமல் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொள்ள என்னால் முடியுதா? இதை பவுல் சொல்லுகிறார். நான் பழிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கிறேன், துன்புறுத்தப்படும் போது நான் எனக்குள்ளே பொங்கி எழுகின்ற ஒரு உணர்வும் இல்லாமல் நான் பொறுத்து கொள்கிறேன். அவமதிக்கப்படும் போது நான் கனிவாய் பேசுகிறேன் என்ற ஒரு மொழிபெயர்ப்பை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. இதை ஆராய்ந்து பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ சத்தியங்களை நாம் பேசுகின்றோம், அறிகின்றோம், கேட்கின்றோம். இந்த இருதயத்திலே திடீரென்று எழும்புகின்ற இப்படிப்பட்ட காரியத்திலே எனக்கு தடை இருக்குதா? அதை நான் இந்த வார்த்தைக்கு அதான் அவர் செய்யவும் போதிக்கவும், அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைய நாளில் கூட நான் ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாய் நான் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு நான் இதுகளை குறித்து சிந்தித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு செய்தி கூடாய் போக வேண்டுமே, நல்ல ஆண்டவரே ஜீவன் உள்ளதாய் மாற வேண்டுமே, எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை நான் பகர வேண்டுமே என்று சொல்லும் போது ஒரு 2 மணி வரைக்கும் எனக்குள்ள ஒரு போன் வந்து, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் திடீரென்று எடுத்து தங்களுக்குள்ள இருந்த குமுறல்களை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது உண்மையிலேயே என்னால சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்று சொன்னா, தேவன் அனுமதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீர்கள்? தீமை செய்யும்படியாய் உங்கள் குடும்பத்தை பிரிக்கும்படியாய் வந்த அந்த மற்ற நபரை குறித்து நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையாய் இருக்கிறீர்கள்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க என்று நாம் எல்லாம் சொல்லுகிறோம். இப்ப அந்த நபர் மீது எவ்வளவு மற்றது சின்ன பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வண்ணமாய் அணுகுகிறீர்கள்? நாம் ஒருவேளை தீமைக்கு தீமை செய்யாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தீமையை ஏற்றுக்கொள்றது ஒன்று இருக்குது, கஷ்டப்பட்டு சகிச்சு கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆனா மாறாக மத்தேயுவில சொல்லப்பட்டது போல, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இன்றைக்கு இந்த நிலைமையில் நம்மால் அந்த நபரை ஆசீர்வதிக்க முடியுதா என்ற சில வார்த்தைகளை நான் இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த பிரச்சனை வரும்போது சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுதுதான் என் இருதயத்திலே இருந்தது சிலுவையை பற்றிய உபதேசம். அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கும், இல்லாவிட்டால் அது பைத்தியமாக இருக்கும். கடைசியில் அவர்கள் ஆறுதல் அடைந்து, தேவன் எங்களுக்கு இதை அனுமதிச்சிருக்கிறார், எங்களை அறியும்படியா இந்த நிகழ்ச்சியை விட்டார் என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். என்ன காரியம் என்றால், நாம் பையப்படும் போது, நம்மை துன்புறுத்தப்படும் போது, வார்த்தையினால் செய்கையினால் துன்புறுத்தப்படும் போது, இன்றைக்கு
யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை நாம் ஆழமாய் சிந்திப்போமாக இருந்தால், தம்மை விசுவாசித்த சீசர்களை அவர் சொன்ன காரியம் என்றார். தம்மை விசுவசித்த சீசர்களை பார்த்து சொன்னார், மெய்யாகவே என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் சீசராவீர்கள், அப்பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். விசுவாசியாதவர்கள். அப்ப இன்றைக்கு தேவன் என்னை பார்த்து கேட்ட கேள்வி எல்லாம், நீ சத்தியத்தை விசுவாசிக்கிறியா? மேய்ந்து கொண்டு போறியா? மேலிருந்த வாரியாய் மேய்ந்து கொண்டு போறியா? நம்முடைய மூத்த சகோதரர் சக்ரியாப்பணம் பிரதர் சொல்லுவார், ஒரு வசனத்தை திரும்ப 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 படிச்சு பாருங்க, அதனுடைய ஆழமான கருத்துக்கள் நமக்குள்ள தெளிவாகும். அப்ப ஆகவே விசுவாசிகளை சீசராகின்ற சத்தியம். அப்ப சீசர்ங்கிறது அந்த சத்தியத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய கருப்பொருட்களை அறிந்து விடுதலை ஆவது. ஆகவே இந்த உலகத்தில் நமக்குள்ளே பொங்கி எழக்கூடிய இந்த சூழல், அது எத்தனை வயசாக இருந்தாலும் நமக்குள்ளே சில காரியங்களை நாம் கொலை செய்வதில்லை, வெளியரங்கமாய் பொய் பேசுவதில்லை, வெளியரங்கமாய் கோபப்பட்டு காரியங்களை நடத்துவதில்லை. ஏனென்றால் நாம் வெளியரங்கமான சாட்சியை காத்துக் கொள்பவர்கள். ஆனால் உள்ளே எழக்கூடிய அந்த குமுறல் அல்லது அந்த கொந்தளிப்பு இன்னும் அதே வண்ணமாய் இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைகிறது சீசன் அல்ல, பதில் ஆசீர்வாதமாய் மாறுகிறதா? ஐயோ, இந்த சகோதரர் அறியாமல் இப்படி செய்கிறாரே, ஆண்டவரே இவரை மன்னிங்க, நான் இவருடைய பலகீனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று கிறிஸ்து காண்பித்த அந்த மாதிரியை எனக்குள்ளே உள்வாங்கி செய்ய முடியக்கூடியதாக இருக்கிறதா? தேவன் அண்மை காலங்களில் என்னை புடமிட்டார். அதனால என்னை புடமிட்டு சோதித்து எனக்கு வலுவாய் தொனித்த வார்த்தையை வைத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டத்திலே ஆண்டவர் என்னிடத்துல கேட்டார். நான் மிகவும் தடுமாறிக்கொண்டிருந்தேன். சோதிக்கப்பட்டு தடுமாறிக்கொண்டிருக்கும் போது ஒரு 5 நாள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் இடத்துல உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை தொட்டு ஆண்டவர் இடத்துல கேட்ட மாதிரியான உணர்வை பெற்றேன். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். அப்படி பலத்த தொனி என் இருதயத்திலே அறைந்த மாதிரி இருக்கிறது. நான் தடுமாறிக்கொண்டிருந்த போது, நீ எனக்கு வேண்டும், நீ என்னிடத்தில் வரவில்லை, நான் உன்னை தேடி வந்தேன். நீ என்னை தேடவில்லை, நான் தேடினேன். நீ பாவங்களுக்காக என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி உன்னை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஒன்றுமில்லாமல் அக்கிரமக்காரனா இருக்கும் போது உன் பாவத்தை மன்னித்தேன். ஏனென்றால் நீ எனக்கு வேண்டும். நான் வெகுவாய் உடைந்தேன். உடையும் போதுதான் இந்த பேதுரு சொன்ன வசனம், பேதுருவிலே சொல்லப்பட்ட வசனம் எனக்குள்ளே தோணித்தது. என்னில் பாவம் இல்லை என்று சொல்வேன் ஆகில் நான் என்னை எப்படி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், எல்லாரையும் விட முதிர்ந்தவனாய், வயதிலேயும் ஆவிக்குரிய விஷயத்திலேயும் ரட்சிப்பிலேயும் அனுபவம் உள்ளவனாய் அநேகருக்கு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்து அங்கே செய்யவும் போதிக்கவும் என்ற வசனத்துக்கு ஏற்ப சீசன்ங்கிறது பின்பற்றுகிறவன், கிறிஸ்துவை தொடருகிறவன், அப்படிப்பட்டவனாய் இருக்க முடியுதா? நான் சரணடைந்தேன். ஆண்டவரே, உமக்குள்ளே நான் முற்று முழுதுமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்றால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில். அப்ப மாம்ச இச்சைகள் என்று சொல்லப்படும் போது இன்றைக்கு நாம நேராக வேறு திசை திருப்பி விடுறோம். உலகத்துக்குரிய ஆசைகள்,
உலகத்துக்குரிய இன்பங்கள், சரீரத்தின் இச்சை இன்பங்கள் என்று நாம் திசை திருப்பி விடுகிறபடியினால் அநேக தடவைகள் அநேகர் நாம் தோற்று போகிறோம். அப்ப ஆசை இச்சைகள் எங்கும் போது இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்து பழகிட்டோம். அப்ப என்ன என்றால், கோபப்படும் போது நாம் கோபப்படுறது, அல்லது ஒரு நிறைய பொறுத்து கொண்டு இருக்கிறது, ஒரு எல்லை வந்த உடனே நம்மளால முடியாமல் கொதிக்கிறோம், தடுமாற முற்படுகிறோம். ஆனால் வெளியில காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே அந்த தாக்கத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆகவே இன்றைக்கு நான் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனாய், கிறிஸ்துவின் சத்தியத்திலே விடுதலை பெற்றவனாய், இன்றைக்கு அருமையான மூத்த சகோதரருடைய வெளிப்பாடுகளை பெற்றவனாய், கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தால் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிறுத்தல் இருக்கும்? எதுவுமே என்னை ஒன்றும் செய்யாதபடி, இதுவும் மாம்சமும் அதன் இச்சையும் தான். கோபப்படுறது, எனக்குள்ளே பொங்கி எழுகின்ற அல்லது ஒரு கசப்பை எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறேன் பதில் வையாமல், நான் திடீரென்று எனக்கு வரக்கூடிய எதிர்ப்பை, கசப்பான அல்லது கடினமான வார்த்தையை என்னால் டைமிங் எவ்வளவு காலத்துக்குள் அதை மாற்றிவிட, அதை ஆசீர்வாதமாய் மாற்றிவிட முயற்சிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டிருந்தால், அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த வார்த்தைகள் எனக்கு வெளிச்சமாய் ரிப்ளை ஆகும், தரிக்கும். அப்பொழுது நான் தேவ சாயல் உடையவனாய், அப்ப ஆகவே இன்றைக்கு அதிலேயே தோத்து 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 தடுமாறி ஒரு காலங்களை கூட்டிக் கொண்டிருக்கும் போது மாமிசத்தின் இச்சைகள் மேலோங்கி கொண்டிருக்கும். ஆனா இந்த இடத்தில் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி இம்மட்டுமாய் தாங்கினபடியினால் நம்மை தேவன் தள்ளிவிடாமல் முடியும் முடியும் முடியும். ஆமென். இந்த இடத்துல நின்று பேசுறேன் என்று சொன்னா தேவன் எனக்கு ஒரு தைரியத்தை தந்தார். முடியும், நீ எனக்கு தேவை, ஆகவே என்னால முடியும் ஆண்டவர், நீர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் என்னால முடியும். பரிசுத்த ஆவி, நான் முகங்குப்புற பல தடவை விழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அண்மை காலத்தில் அனுதின தியானத்தில் சகோதரர், மூத்த சகோதரர் சொன்னது போல ஆபிரகாமுடைய பலகீனங்களை எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தார். ஏன் காண்பித்துக் கொண்டிருந்தார் சொன்னால், கடைசியில அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் இவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் ஆனால் ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார். அவன் நேர்மையாளன், ஒத்துக்கொண்டான். அவன் யாராலையும் சுட்டி காட்டப்படாமல் அவன் ஒத்துக்கொண்டான் தேவ சமூகத்தில் என்ற ஒரு வெளிச்சத்தை பெற்றேன். ஆகவே எனக்காக பிதாவின் வலது பாசத்திலே எப்போதும் பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடிய நாட்களிலே எனது பலம் அல்ல, எனது திறமை அல்ல, இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நல்ல இந்த ஆபிரகாமின் ஒரு காரியத்தை நான் சிந்திக்கின்றேன். சோதோம் கொமரா போன்ற பட்டணங்களை ராஜாக்கள் வந்து முறியடித்து அங்கே உள்ள ஜனங்களை அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். ஆபிரகாமுக்கு இது அறிவிக்கப்பட்ட போது அவர் தன்னிடத்தில் இருந்த ஆயுதம் ஏந்தக்கூடிய யுத்த சனிதராக இருக்கக்கூடிய 318 பேரை மாத்திரம் அவருக்கு இருந்தது. அவரை கொண்டு இவர் போனார். தேவன் துணை செய்தபடியினால் இவர் போய் பல ராஜாக்கள் முறியடித்த அந்த காரியங்களை, அந்த சொத்துக்களை, லோத்தின் மக்களை, அந்த சோதோமின் மக்களை இவர் திருப்பி மீட்டு கொண்டு வரார். மறும் 318 பேர் போய் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு வரும்போது யுத்த தர்மத்தின்படி அவை யாவும் ஆபிரகாமுக்குரியது. ஆனா வரும்போது அங்கே ஒரு காரியத்தை நான் மனதிலே வந்தேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
ஆதியாகமம் இங்கே தேவன் ஒரு நபரை சந்திக்க விடுகிறார். வாசிப்போம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இந்த சாலேமின் ராஜா என்கிற மெல்கி தேசேக்கு அவர் வந்தார், போய்விட்டார். அவருடைய சரித்திரம் புதிய ஏற்பாட்டிலேயும் அவரை குறித்து கொஞ்சம் பேசப்பட்டது. சரி, அது போகட்டும். ஆனா தேவன் ஆபிரகாமுக்கு அனுப்பி என்ன சொன்னார் என்றால், இந்த வெற்றி உம்மால் வந்ததல்ல, உமது திறமையால் வந்ததல்ல. திரும்பவும் வாசிப்போம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி வாகையோடு வருகிறார், களிப்போடு வருகிறார், கொள்ளை பொருட்களோடு வருகிறார். அங்கே தேவன் அவருக்கு சொன்ன காரியம், இது உம்மால நடக்க இல்லை, தேவன் உமக்கு இந்த வெற்றியை தந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், உணர்வடைந்த ஆபிரகாம், எனக்கு ஒரு பொருளும் வேண்டாம், வந்தவர்களுக்கு நீங்க ஏதாவது கொடுக்கிறேன்டா கூடும், ஆனா எனக்கு ஒரு சரட்டையாகிலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வெறுக்கும்படியான ஒரு நிலையை தேவன் உருவாக்கினார். காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. இந்த இடத்துல நின்று பேசுகிறேன் என்றால், இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்று சொன்னால் என் தேவனால் மட்டும்தான், தேவன் எனக்கு தருகிற பலனால் மட்டும்தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காரியம், என் பலவீனத்தை அடிக்கடி உணர்ந்தவனாய் நேர்மையாளனாய் ஒத்துக்கொண்டால் தேவன் இன்னும் பலம் தருவார். அப்ப காரியம் என்னென்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னென்றால், இன்றைக்கு என்னை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாய் இருக்கும்படி செய்யும்படியாய் என் வாழ்க்கையில நமது வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் பல சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் நான் என் மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேனா? நான் மற்றவர்களுக்கு என்னை தேவன் மாதிரியாய் வைத்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்படியாய், அது வெறும் வார்த்தையாய் போகாமல் ஜீவனாய் மாறும்படி எனக்கு சில அநேக காரியங்களை அனுமதிக்கிறாரே, என்னால் அந்த ஜீவனை கொடுக்க முடியுமா? அந்த வார்த்தைகளை, என் சத்தியத்தை எனக்குள்ளே எடுத்து அதை என் வாழ்க்கையிலே பயன்படுத்தி நான் மாம்சமாக்கி அநேகருக்கு மாதிரியாய் காண்பித்து, ஆமென். கடந்த சில நாட்களில் நான் மிகவும் சோதிக்கப்பட்டேன். சோதிக்கப்படும் போது இந்த வார்த்தைகளை தேவன் எனக்கு காண்பித்து ஒரு வெற்றியையும் தந்தார். இல்லை ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன், இந்த சரீரத்துக்காக நான் ஒரு காலமும் ஒன்றையும் செய்ய மாட்டேன், நான் தீர்மானம் எடுத்தேன். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் எனக்குள்ளே வந்து கொண்டிருந்தது. என்னை புடமிட்ட வார்த்தை, என்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் நான் தேவனையும் பொய்யனாக்குறேன், என்னையும் பொய்யனாக்குகிறேன். அப்ப ஆகவே அறியாத அல்லது அறிந்தும் விட முடியாத அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சில காரியங்களை செய்து பழக்கப்பட்ட சரீரமாக மாறிவிட்டது. ஆனா அது முடிந்ததுக்கு பிறகு இது தவறுங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்குதா? உண்மையாய் நேர்மையாளனாய் ஒப்புக்கொண்டால் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். தவறு, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சத்தியத்துக்கு மாறாய் சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு நான் நீதிமானாக இருந்திருக்கலாம். ஆனால் சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஆசீர்வதிக்கிற மனநிலையில் அல்லது செய்கையில் நான் மாறாத பட்சத்தில் நான் இன்னும் தீமையை சகிக்கிறவனாய் இருக்கிறேனே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் சாயலை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையே இன்னும் வாழவில்லை. நம்முடைய வாழ்க்கையில அநேக தடவை இந்த காரியங்கள்ல நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்துல அநேகமாக தந்திருக்கிறார். தந்தபடியினால் நான் தைரியமாய் பேசுகிறேன். எனக்கு கிடைச்ச அந்த வெற்றியை வைத்து நான் தோற்ற காலங்கள் உண்டு,
இனிவரும் நாட்களிலேயும் நான் உறுதியாய் சொல்லாதபடி, ஆனால் ஆவியானுடைய நம்பிக்கையை வைத்து, என்னடா விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தை வைத்து நான் இந்த இடத்துல பேசக்கூடியதாய், அண்மை காலங்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாக இருந்து என்னை தேவன் நடத்தி போதிச்சு என் வாழ்க்கையில இடப்பட்ட இந்த வேத வசனத்தை ஆழமாய் ஊன்றினபடியினால் நான் சீசனாய் மாற தேவன் சத்தியத்திலே நடத்துகிறார். அந்த சீசனுக்கு ஒவ்வொரு வார்த்தையின் வெளிச்சமும் விடுதலையாக மாறும். அது வெளிச்சமாக மாறும்போது நான் கிறிஸ்துவை போல் என் மாம்சத்தை இச்சைகளையும் சிலுவையில் அறைய முடியும் என்கிற நம்பிக்கையோடு. ஆமேன். தேவன் அற்புதமாய் தந்த இந்த வேளையிலேயும் தேவனுடைய கிருபையினால் நான் ஜீப்பேன் என்கிற தேவனுடைய கிருபையினால் ஆவியானவர் இதுவரைக்கும் உதவி செய்த தேவன் தொடர்ந்தும் உதவி செய்வார். பெரிய வெளிச்சத்திலே நடத்த என்னில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கும் போது நான் அதிலே வெற்றியை மேம்பட்டவனாய், பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவ என்னை தாழ்த்தி, ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். எப்பெல்லாம் என் இருதயத்தில் சமாதானமும் மன்னிப்பும் எப்பெல்லாம் வருமெண்டா, என்னை விட்டு கொடுக்கும் போது, எந்த வகையிலும் ஒன்றுமில்லை என்று என்னை விட்டு கொடுக்கும் போது என்னால் மன்னிக்கப்பட முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். நிச்சயமாய் தேவன் ஜீவனுள்ள தேவன், பலன் தருவார். ஆமென். தேவன் நம்மோடு கூட நல்ல வார்த்தையை தந்து இடைபெற்றிருக்கிறார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அற்புதமான வார்த்தை. அவர் தாமாக எதையும் அப்படி செய்ததில்லை. எதை செய்தாலும் தேவன்கிட்ட கேட்டே செய்தார். அவர் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதை கடைப்பிடித்ததை பேசினார். சகோதரர்கள் பேசும்போதும் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களை, சகோதரர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அது எனக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. அதாவது, வெளியரங்கமான சாட்சியை நாம் காத்து கொள்கிறதற்கு பிரயாசப்படுகிறோம். நம்மை குறித்து யாரும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் கருத்து வேறுபாடு வரும்போது இருதயத்தில் ஒரு குமுறல் அப்படின்னு சொன்னார். இருதயத்தில் ஒரு பொங்கி வருகிறதான ஒரு கோபம், எரிச்சல். ஆனால் வெளியில் வையப்படும்போது பதில் வையாத போல காட்டிட முடியும். ஆனால் உள்ளத்துக்குள்ளே சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் அது ஒரு வேதனையை உண்டு பண்ணுவதைப் போல இருக்கும் என்று சொல்லி சகோதரர் பேசினாங்க. பிரியமானவர்களே, வார்த்தை மாம்சமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது ஜீவனை கொண்டு வரும். நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும். வார்த்தை எனக்குள்ள அது மாம்சமாக மாறணும். அதாவது மாம்சமாக மாறணும்னா அந்த இடத்துல நம்முடைய சுயம் அங்கே மடிய வேண்டியது இருக்குது. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும்போது, தேவனுடைய வார்த்தை எனக்கு மேலானது, தேவனே உம்முடைய வார்த்தையை நான் கனம் பண்ணட்டும், அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய வார்த்தைக்கு நான் அடிமை அப்படி நம்ம அந்த வார்த்தையை கனம் பண்ணினோம்னா அந்த இடத்துல நம்முடைய சுயம் மடியும். ஆனால் அந்த வார்த்தையை தேவன் ஆவியானவர் நம்மகிட்ட பேசும்போது அநேக நேரங்களில் வார்த்தையை அல்லல் தட்டி விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக நேரங்களில் அதை பார்த்துருக்கிறேன். தேவன் ஒரு காரியத்தை வலியுறுத்தும் போது ஆம் என்று அதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய இருதயத்தில் அந்த ஜீவனை பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கணும்னா இருதயத்தில் வெறுமையும் சமாதான குறையும். இப்போ தேவ ஆவியானவர் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அநேக நேரங்களில் நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்களை கேட்ட வார்த்தைகளை நாம் மனதில் கொள்ளுவோம். ஒரு வார்த்தையை நான் ஆண்டோடைய வார்த்தையை அவர் பேசும் பொழுது எனக்கு யோவான்
5வது அதிகாரத்தில் தான் அந்த வார்த்தை எனக்கு பளிச்சுன்னு இருந்தது. யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. நாம் எதையாவது பேசும்போது, சொல்லும்போது, காரியங்களை செய்யும்போது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு சித்தமா அப்படின்னு தேவன்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. எனக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். ஒரு சில மனிதர்கள்ட்ட நம்ம பேசும்போது, நீ பேசும்போது யோசித்து, அதாவது ஒரு தடவையாவது நீ யோசித்து பேசணும் அப்படிங்கிற உணர்வை நான் அடிக்கடி பெறுகிறேன். தேவன் உணர்த்துதலை, அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்குறேன். அதாவது ஏன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை 7 தடவை புடமிடப்பட்டதுன்னு இருக்கு. 7 தடவை புடமிடப்பட்டது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அப்போ நான் ஒரு தடவையாவது புடமிட்டால் நான் எவ்வளோ பாவத்திலிருந்து தப்பிக்கப்படலாம். ஒரு தடவையாவது நான் யோசித்து என்னுடைய ஆவியில் அதை நிதானித்து. ஆண்டவர் இயேசு அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் தாமாக எதையும் பேசுகிறதில்லை, எதையும் செய்கிறதில்லை. பிதாவிடத்தில் கேட்டு கேட்டு அந்த காரியத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிற்கும்போது தான் அந்த காரியத்தை சொல்கிறார். அவர் அவசரப்பட்டு கூட அந்த தீர்ப்பு சொல்லாதபடிக்கு அமைதியாக இருந்து தேவன்கிட்ட கேட்டு, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கேட்கும்போது உணர்வடைகிறோம். நானும் ஆசிரியரும் கூட கொஞ்ச நேரம் வெளியில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் வந்து செவிடனை போல் இருந்தார், ஊமையாக இருந்தார். ஊமை அப்படின்னா சில நேரங்களில் அவர் பேசாதவராகவே இருந்தார். செவிடனாக இருந்தார் அப்படின்ருக்கு. செவிடனை போல் அப்படின்னா யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை சரி, அதாவது அவர் மேலே இல்லாத பொல்லாத குற்றங்களை, குறைகளை சொல்லும்போது அதை அவர் காதில் அதை வாங்கிக்கிறல. பிரியமானவர்களே, நல்ல வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். பிரயாசப்படுவோம். தேவ ஆவியான நமக்கு உதவி செய்வார். பிறர் பேசும்போது பலவீனத்தில் எனக்கு தேவன் பலன் தந்து நடத்தினார்னு சொன்னார். நம்முடைய பலவீனங்கள் தேவனுக்கு தெரியும். எந்தெந்த பகுதியில் நம்ம வீக்கானவர்கள் அப்படின்னு தெரியும். தேவன் அந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய ஆவியானவருடைய பலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய பலத்தினாலே என்னை தாங்கும், என்னை நடத்தும். இந்தந்த காரியத்தில் நான் குறைபடுகிறேன், பலவீனனாக இருக்கிறேன், ஞானம் இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு உள்ளத்தில் அப்படி ஒரு கதறல் நமக்கு எப்போவுமே அவசியம். அப்படியே அந்த ஜெபம் இருக்கும்போது தேவன் நம்மை தாங்கி நடத்துவார். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். நல்ல வார்த்தையை நாம் கேட்டோம். நம்முடைய அருமை சகோதரர் ஜான்ஸ் அவர்கள் இலங்கை திருச்சபைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய, விசேஷமாக மன்னார் திருச்சபையினுடைய மூத்த சகோதரர், இங்கிருந்து போனவர். அவர் மூலமாக இன்று கேட்ட வார்த்தை எனக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நான் சில நேரங்களில் சில வார்த்தைகளை பிரசங்கிப்பதை தவிர்த்து விடுவேன். ஏனென்றால் அதில் இன்னும் நான் ஜெயம் பெறவில்லை என்ற உணர்வினால் அந்த பகுதிகளை குறித்து நான் பேச முடியாது. அமர்மையானவர்களே, சில பகுதிகளில் நாம் தேராமல் இருக்கும் பொழுது நாம் அதை குறித்து பேச முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதையே பிரசங்கித்தார். எனவே இன்று சகோதரர் பேசின வார்த்தைகள் எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது. நானும் மெய்யாகவே தேவன் நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு கூட தான் நான் இருந்தேன். எனவே நாம் சிலுவை எடுப்பது என்பது சகோதரர் சொன்னது போல் கிறிஸ்துவுக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அப்படின்னு சொல்லும்போது, மாம்சம் அப்படின்னா செல்ஃப் வில், சுய விருப்பம், சுயம், அதுதான் செல்ஃப். எனவே அதை சிலுவையில் அறைய வேண்டும் அப்படின்னு வாசிக்கிறோம். சமீபத்தில் ஒரு சகரியா பொன்னன் அவர்கள் ஒரு ஓவர்சியர்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. சர்க்குலரில் ஒரு ஆர்டிக்கல். ஆண்ட்ரூ முரே என்பவர் தாழ்மையை குறித்து எழுதின ஒரு புஸ்தகத்தை குறித்து
நீங்கள் எல்லாரும் அடிக்கடி இதை படிக்க வேண்டும் என்று போட்டிருந்தாங்க. அது ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் ஷார்ட்டாக சம்மரியாக உள்ளதில் நான் படிக்கும்போது அதில் அந்த சகோதரர் எழுதுகிறார், நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு தாழ்மையாக இருந்தார். இரண்டாவது, நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், அதனால தாழ்மையாக இருக்கணும். ஆனால் மூன்றாவது என்னென்னா, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், ஆனபடினால் தாழ்மையாக இருக்கணும்னு போடுவார். தாழ்மையாக இருக்கிறதுக்கு பாவிகளாக இருக்கிறனால தாழ்மையாக இருக்கணும்னாக்கும் நம்ம எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஆனபடினால நம்ம தாழ்மையாக இருக்கணும். வாஸ்தவந்தான். ஆனால் அதுவே முடிவல்ல. நம்ம எப்பொழுதும் பாவிகளாக இருக்கிறோங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட தாழ்மையாக இருப்பதல்ல, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், எனவே இதெல்லாம் எனக்கு ஏற்புடையது அல்ல, நான் இப்படி செய்யக்கூடாது, நான் தாழ்மையாக இருக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, இப்படி தான் அநேக நேரங்களில் நாம் செய்யறதைத்தான் உபதேசிக்கணும், செய்யாததை உபதேசிக்கக்கூடாது என்பதில் நாம் வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு மெய்யாகவே தேவன் அதை உணர்த்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே அதை கை கொண்டும் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இயன்ற அளவுக்கு பூரணமல்ல. ஆனால் சில பகுதியை செய்யாதனால உபதேசிக்க முடியவில்லை என்பதும் என்னுடைய பலவீனமாக இருக்கிறது. நான் அதில் தேர விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படியே, ஆண்டவரே நாங்கள் தேர்னதை தான் பிரசங்கிக்கணுங்கிறோம், இதில் கரெக்டு தான், மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்பதும் கரெக்டு தான். ஆனால் நான் தேர்வில்லை என்று சில பகுதிகளை ஒதுக்கி விட்டு போவது நான் தப்பித்து கொள்வதற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு பரிசுத்தவானுக்கு அது அழகல்ல.